மையப்படுவதாக. நாம் இன்னைக்கு திருவிருந்து கை கொள்ளும்படி நாம் வந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். அந்த திருவிருந்துக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக தியானிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி அது. 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. 26 32 வரைக்கும். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்ப இந்த திருவிருந்துல கலந்து கொள்ளும் போது முதல் நோக்கம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று அவருடைய மரணத்தை நாம் அறிக்கையிடுகிறோம். அடுத்து, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அபாத்திரமாய் இதில் பங்கு பெறுவது அப்படின்னா என்ன, அதை நம்ம தியானிக்கணும். தகுதி உள்ளவர்களாய் பங்கு பெறுவதும் தகுதி இல்லாமல் அபாத்திரமாய் பங்கு பெறுவதும் என்ன அப்படின்னு நம்ம விளங்கிடணும். அதை தியானிப்போம். அடுத்து, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அப்ப தகுதி இல்லாமல் சும்மா ஒரு ஏனோதானவென்று இந்த உடன்படிக்கையில பங்கு பெற்றால் அதற்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத இங்க வாசிக்கிறோம். கர்த்தருடைய சரீரத்தை குறித்து அவர் என்னுடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டார், என்னுடைய ஆக்கினையை தீர்ப்பை அவர் எடுத்துக்கொண்டார். இந்த உணர்வு இல்லாமல் நாம் இதில் சும்மா ஏனோதானோன்னு பங்கு பெற்றாலும், ஒரு சில எப்படின்னா எப்படியாவது ஞானஸ்தானம் எடுத்துடணும், எப்படியாவது திருவிருந்தில் பங்கு பெற்றணும். அப்படி அல்ல, தகுதியோடு பங்கு பெறணும். இல்லைன்னா அதற்குரியதான சிக்ஷையை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அடுத்து வாசிங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப தேவன் ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய என்னன்னா, நம்மை நாமே நியாயம் தீர்த்து பார்க்க வேண்டும். we have to judge our souls, examine our souls. அப்ப இந்த திருவிருந்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக நாம தகுதியா இருக்கிறோமா அப்படிங்கிறத நாமளே நியாயம் தீர்த்து பார்த்து விட்டால், நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு விட்டால் தேவன் நம்மை நியாயம் தீர்க்க மாட்டார். சரி, அடுத்து வாசிங்க. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இந்த நியாய தீர்ப்பு என்பது முடிவில் உள்ளது. முடிவில் உலகத்தாரோடு கூட சேர்ந்து நம்மளும் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு இப்பொழுது நம்மை சிட்சித்து நமக்கு ஏதாவது ஒரு சிட்சையை கொடுத்து, டிசிப்ளினிங் அப்படின்னா சின்ன பிள்ளையை அடித்து அந்த பிள்ளையை திருத்துறோம் இல்லையா, அதே மாதிரி தேவன் நம்மை முறைப்படுத்துவதற்காக சில வழிகளை கையாளுகிறார். அது ஒரு வியாதியாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு நஷ்டமோ இருக்கலாம். அது எதுக்காகன்னா நம்மை முறைப்படுத்துவதற்காக. ஒரு மாட்டை வண்டியில் கூட்டிகிட்டு போகிறோம், அது வேறு வழியில் போச்சுன்னா அதை திருப்புறதுக்காக அந்த முகத்தில் போட்டிருக்கிற கயிறை சுண்டியிருப்பாங்க, அல்லது தார் குச்சிட்டு குத்துவாங்க. எப்படியோ அதை சரியான பாதையில் போகிறதுக்காக நடத்துவாங்க. அது மாதிரி தான் தேவன் நம்மை சிட்சித்து முறைப்படுத்துகிறார். உலகத்தாரோடு கூட கடைசி நாட்களில் ஆக்கினை தீர்ப்படையாதபடிக்கு இப்பொழுதே நம்மை முறைப்படுத்துகிறார். அப்போ நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யணும், என்னத்தை நம்ம நியாயம் தீர்க்கணும் அப்படின்னா, அறிக்கையிடாத பாவங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று நியாயம் தீர்க்க வேண்டும். ஏனென்றால் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. இப்போ நம்ம எல்லாம் நிறைய விஷயங்களில் தவறுறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து தேவனை துக்கப்படுத்தக்கூடிய ஏதாவது காரியம் நமக்குள்ளே இருக்கா, நாம் பாவம் செஞ்சுட்டு ஏதாவது அறிக்கையிடாமல் நம்ம மறைச்சிக்கிட்டு இருக்கிறோமா. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. அறியாதவர்களுக்காக நான் வாசிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 1வது அதிகாரம், 1 யோவான் 1வது அதிகாரம் 7, 9 வாசிங்க. 7 மற்றும் 9 வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால்
ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இப்போ ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட முடியல. இப்போ இந்த திருவிருந்தில் ஒரே அப்பத்தில் எல்லாரும் புசிக்கிறோம், ஒரே கிண்ணத்தில் எல்லாரும் பானம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம அந்யோன்யமான ஒரு ஐக்கியம் நெருக்கம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்போ வந்து அந்த அந்யோன்யமான ஐக்கியத்தில் நெருக்கத்தில் இருக்க முடியும்னா, நம்மை ஞாமே நியாயந்திருக்கும் பொழுது. எப்படி நியாயந்திருக்கும் பொழுது? தேவன் என்னுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை எல்லாம் பார்க்கிறார், நான் எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு தவறு செய்யும் பொழுது அல்லது பாவம் செய்யும் பொழுது, நான் பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கிடுங்க, ஒரு மனுஷனுக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டேன், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் நம் பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார். அப்போ நம்முடைய ரெக்கார்டு வந்து க்ளீன் ஆகிடுது. ஒரு ஸ்லேட்டில் ஒரு பிள்ளை தப்பாக கணக்கு பண்ணிடுச்சு, அதை அழிச்சிட்டா அப்படி என்ன அர்த்தம்? அதுவே வந்து தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிடுதுன்னு அர்த்தம். அப்போ அப்படி தான் நாம் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், மனுஷனுக்கு முன்பாக ஐ எம் சாரி, நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி செஞ்சுட்டேன், இப்படி எடுத்திருக்கக்கூடாது, இதை கொடுத்துருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி நாம் வந்து நம்முடைய பாவம்னு நம்மளே உணர்ந்து நம்ம அறிக்கையிடும்போது அந்த பாவத்தை தேவன் மன்னிக்கிறார். அப்போ பாவ மன்னிப்புக்கு முதல் காரியம் என்னென்னா, நம் பாவங்களை நாம் மறைக்காமல் அறிக்கையிட வேண்டும். இது கஷ்டமா? பேசாமல் இருக்கிறீங்க. கஷ்டமா இஷ்டமா? கஷ்டம்தான். ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு மனுஷனுக்கு முன்பாக போய் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து நம்மை தாழ்த்தி கூனி குறுகி நிற்கிறோம். தப்பு பண்ணும்போது ரொம்ப நெஞ்சை துருத்திட்டு பண்ணிடுறோம், வேகமாக பேசிடுறோம். ஆனால் மன்னிப்பு கேட்கும்போது நம்மளே வந்து சின்ன பிள்ளைகிட்ட கூட போய் சாரி சொல்லுன்னு சொன்னால் அதுகளுக்கு வந்து ரொம்ப வெட்கமாக இருக்குது அல்லது கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்தான். ஆனால் இதை கூட நான் செய்யலைன்னா தேவன் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். தன் பாவங்களை மறைக்கிறவன், தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்கிறவனுக்கு மன்னிப்பு இல்லை. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறான். அப்போ நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த திருவிருந்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம தகுதிப்படுத்திக்கணும்னா, நம்முடைய பாவங்களை நாம் மறைக்காமல் தேவனுக்கு விரோதமான பாவத்தை தேவனிடத்திலையும், இருதயத்தின் சிந்தனையில் செய்த பாவத்தை தேவனிடத்தில் மாத்திரம் சொன்னால் போதும். வெளியரங்கமாய் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்த பாவங்களில் வெளியரங்கமாகவும் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி செய்தால் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகிறார். அப்போ நம்ம தகுதியாகிடுறோம். ஓகே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, மற்றவருடைய பாவங்களை நாம் மன்னிக்காமல் இருந்தால், பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். நான் வந்து இப்போ எப்படி தகுதிப்படுத்தி கொள்றதுன்னு சொல்கிறேன். தகுதி இல்லாமல் பங்கு பெறக்கூடாது. அப்போனா எப்படி நம்ம தகுதிப்படுத்திக் கொள்வது? பாவம் என்று நம்ம நியாயம் தீர்த்து, நாம் செய்த காரியத்தில் அப்பொழுது நம்ம கவனிக்கல செஞ்சிட்டோம் அப்படின்னா, இப்பொழுது நம்ம நியாயம் தீர்த்து பார்க்கணும். நமக்கு ஒரு வேளை இருதயத்தில் சமாதானம் இல்லை, யாரோடும் கூட நம்ம இணக்கமாக சமாதானமாக இருக்க முடியல அப்படின்னா நம்ம நியாயம் தீர்க்கணும். நமக்கு இப்போ வந்து நாம் இப்படி பேசியிருக்கக்கூடாது, அவங்க மனசு புண்பட்டுருச்சு, அவங்க ஏன் நம்மகிட்ட பேசாமல் இருக்கிறாங்க, அல்லது ஏன் நம்மளோடு கூட சமாதானமாக இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம அவங்களோடு கூட சமாதானமாகிறதுக்கு வழி என்னென்னா, முதல்ல நம்முடைய பாவங்களை நம்ம நியாயம் தீர்த்து ஐ எம் சாரி அப்படின்னு நம்ம சொல்லணும், மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லணும். சரி, அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னாக்கும், இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், பாவ மன்னிப்புக்கு பாவத்தை அறிக்கையிடணுங்கிற மட்டும்னா அது ஒரு பறவையின் ஒரு சிறகு போல், ஒத்த காலில் நடக்கிறது போல். 2 கால் இருந்தால் தான் பேலன்ஸாக நடக்க முடியும், 2 இறக்கம் இருந்தால் தான் பேலன்ஸாக பண்ண முடியும். இன்னொரு பகுதி என்னன்னு இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், 6வது அதிகாரத்தில் 15வது வசனம் வாசிங்க. மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அதுதான் அந்த ஜெபத்திலேயே ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. எங்களுடைய தப்பிதங்களை மற்றவங்களுக்கு நாங்கள் எப்படி மன்னிக்கிறோமோ அதே மாதிரி எங்கள் பாவத்தை மன்னிங்க. வித் வாட் மெஷர் ஐ ஃபர்கிவ் டு அதர்ஸ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. எந்த அளவினால் நாம் அளக்கிறேனோ, எந்த மாதிரி நான் மற்றவங்களுக்கு மன்னிக்கிறேனோ அதே மாதிரி என் பாவத்தை நீங்கள் எனக்கு மன்னிங்க. அதுதான் 12வது வசனம் வாசிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, நாங்கள் மன்னிக்கிறது போல. இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கு? and forgive us our debts as we also have forgiven our debtors. எங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சவங்கள நாங்கள் எப்படி மன்னிக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் எங்கள் பாவத்தை மன்னிச்சிருங்க. அப்போ பாவம் என்பது 2 கூறு கொண்டது. ஒன்று, தேவனுடைய கட்டளைகளை மீறினபடினால அது தேவனுக்கு விரோதமான பாவம், அதை தேவன் தான் மன்னிக்க முடியும், மனுஷன் மன்னிக்க முடியாது. அப்போ மனுஷனுக்கு விரோதமாக நாம் செஞ்ச பாவத்தை, ஒருவருடைய பொருள் எடுத்துக்கிட்டோம், ஒருவருக்கு விரோதமாக அவர்களுடைய மரியாதையை பாதிக்கும்படிக்கு நாம் வந்து அவருக்கு விரோதமாக ஒரு வார்த்தையை பேசிட்டோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவரை நாம் மனசு புண்படுத்தி விட்டோம். ஸோ
இப்போ ஒன்று பாவம் என்பது இப்போ ஒரு திருடாதே என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை மீறினபடியினால அது தேவனுக்கு விரோதமான பாவம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் வந்து ஒரு மனுஷனுடைய பொருளை எடுத்துக்கொண்டபடினாலே அவனுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணி விட்டோம், அல்லது ஒரு வார்த்தையை பேசினபடினாலே அவனுக்கு மனசுக்கு வந்து ஒரு துக்கத்தை கொண்டு வந்து விட்டோம். ஆனபடினால அது மனுஷனுக்கு விரோதமான பாவம். அப்போ தேவனுக்கு விரோதமாக செஞ்சதே தேவனுக்கு விரோதமான பாவத்தை தேவனுக்கிட்ட அறிக்கையிடணும், மனுஷனுக்கு விரோதமான பாவத்தை மனுஷனிடத்தில் அறிக்கையிடணும். அப்படி அறிக்கையிட்டால் தேவனும் மன்னிப்பார், மனுஷனும் மன்னிப்பார்கள். நம்ம இப்போ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, நம்ம மன்னிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக மன்னிக்கணும். அப்போ மன்னிச்சாதான் தேவன் என்ன செய்வாராம்? நமக்கு மன்னிப்பாராம். நம்ம மன்னிக்கலைன்னு சொன்னால் தேவன் என்ன செய்ய மாட்டாராம்? அது தெளிவாக எழுதியிருக்கு பாருங்க, 6:15 எழுதியிருக்கு, ஃபார் இஃப் யூ ஃபர்கிவ் அதர்ஸ் ஃபார் தேர் டிரான்ஸ்கிரஷன்ஸ், அதாவது மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் தேவன் உங்களுக்கு மன்னிப்பார், மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? மன்னியாதிருப்பார். இது மத்தேயு 18:35 எழுதியிருக்கு பாருங்க, மத்தேயு 18:35. ஒரு உதாரணத்தை சொல்லி தெளிவாக விளக்கிட்டு, கொஞ்சம் கடன்பட்டவனுக்கு ஒருவன் மன்னிக்கவில்லை, ரொம்ப கடன்பட்ட அவனை தேவன் மன்னித்தார், ஆனால் அவன் போய் அவனுக்கு விரோதமாக கொஞ்சம் கடன்பட்டவனுக்கு அவன் மன்னிக்கவில்லை. அப்போ அவன் அந்த ஓமையை சொல்லிட்டு தான் கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார், மன்னிப்பு அவர் வாபஸ் வாங்கி விட்டாராம். என்ன செஞ்சார்? முதல்ல பெருங்கடனை ஒரு முதலாளி மன்னிக்கிறார், அவன் வெளியே போகிறான், அவனிடத்துல கொஞ்சம் கடன்பட்டவன் வருகிறான், அவனுக்கு அவனால் மன்னிக்க முடியவில்லை, அவனை வந்து பாதிக்கிறவர்கள் கொடுத்து அவனை தண்டிக்கிறான். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் போய் அதை எஜமானிடத்தில் சொல்லுகிறார்கள், பாருங்க நீங்கள் எவ்வளோ கடனை அவனுக்கு மன்னிச்சிட்டிங்க, அவன் கொஞ்சம் கடன்பட்டு உனக்கு மன்னிக்காமல் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொன்னோன்னே அவனை வர சொல்லி திரும்ப எண்ணிக்கிறார், மன்னிப்பையெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு அவனை தண்டிக்கிறார். முதல்ல மன்னித்தாரா? ஆமாம் மன்னித்தார். பிறகு தண்டித்தாரா? ஆமாம் தண்டித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மன்னிப்பு வாபஸ் வாங்கப்பட்டு விட்டது, அதான் அதுக்கு அர்த்தம். அதை தான் இங்கே எழுதுகிறார், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாங்கிற ஆண்டவர், உங்கள் பரமபிதான்னு சொல்லலை, ஏன்னா நீ மன்னிக்கலைன்னா நீ வந்து பிதாவை தகப்பன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அவர் எப்பொழுதும் எல்லாருக்கும் மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? என் பரமபிதா உங்களுக்கு, அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்களா? உங்கள் பிதான்னு சொல்லுவார் மற்ற இடத்துலலாம், உங்கள் பிதா. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா 2 காரியம் இருக்குது. ஒன்று, நம்ம செஞ்ச பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் நமக்கு விரோதமாக யாராவது தப்பு செஞ்சால் நாம் அவங்களுக்கு மன்னிக்கணும். இப்போ நமக்கும் தேவனுக்கு சமாதானம் ஆகிடுது, நமக்கும் மனிதர்களுக்கு சமாதானம் ஆகிடுது. இப்போ வி என்ஜாய் காட்ஸ் பீஸ். இப்பொழுது தேவனுடைய சமாதானத்தை நம்ம இருதயத்தில் அனுபவிக்கிறோம். சரி, ரட்சிக்கப்படாதவங்க அவிசுவாசிகள் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க வந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்குறதே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது ரோம போர்ச்சேவர்கள் அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்க, அவங்க மன்னிப்பு கேட்கவே இல்லை. ஆண்டவர் என்ன செஞ்சார்? பிதாவே இவர்களுக்கு, அவங்க மன்னிப்பு கேட்காமலே மன்னிச்சிட்டார். அப்போ அவிசுவாசிகள் தேவனை அறியாதவர்கள் நமக்கு விரோதமாக பாவம் செய்தால் அவர்கள் மன்னிப்பு கேட்காமலே நாம் மன்னிக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஆண்டவர் காண்பித்த வழி. இன்னும் அருமையானவர்களே, மன்னிக்கிறதும் மன்னிப்பு கேட்பதும் நம்மை தகுதிப்படுத்தி கொள்வதற்கான வழி. அதை நீங்கள் செஞ்சுட்டு இதில் பங்கு பெறுங்கிறார். அப்புறம் ஆண்டவர் நமக்கு எப்படி மன்னிக்கிறார்? நாம் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்க, பேதுரு சொல்றாரு, ரிப்பெண்ட், மனம் திரும்புங்கள், பாவ வழியை விட்டு நீங்க திருந்துங்க. அப்புறம் be baptized in the name of Jesus Christ for the forgiveness of your sins. அப்ப தேவன் எப்படி மன்னிக்கிறார் அப்படின்னா ஞானஸ்நானத்தின் மூலமாக மன்னிக்கிறார். எப்படி நாம் வந்து உடம்புல அழுக்கு இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு தண்ணியில் முழுகி குளிக்கிறோமோ அப்பொழுது அந்த அழுக்கு போயிடுது. அதே மாதிரிக்க இதற்கு ஒப்பனையான ஒரு ஞானஸ்நானம், பாவத்தை அறிக்கையிட்டு நாம் வந்து தண்ணீரில் மூழ்கி நாம் வந்து எழுந்திருக்கும் பொழுது தேவன் பாவ மன்னிப்புக்கு அடையாளமாக அந்த ஞானஸ்நானம் அமைகிறது. எனவே யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கவில்லையோ, யாரெல்லாம் மனம் திரும்பலையோ, மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிடவில்லையோ,
யாரெல்லாம் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்கவில்லையோ அவர்கள் இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளவே கூடாது. பாருங்க, சில இடங்களெல்லாம் இந்த புது நன்மை கல்யாணம்னு வைப்பாங்க. நான்லாம் ஆர்சியிலேருந்து வந்தவன் தான். புது நன்மை அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு வந்து அந்த திருவிருந்தில் பங்கு பெற வைக்கிறத அதை வந்து விசேஷமாக வைக்கிறாங்க. எப்போ வைக்கிறாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு பாவம்னா என்னன்னே தெரியாதுங்க. பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று அப்பொழுதுதான் நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். மறுபிறப்பு அடைஞ்சாதான் ஞானஸ்நானம் பெற முடியும். இதெல்லாம் உள்ளே போனீங்கன்னா நல்லா இருக்குது, நமக்கு தெரியும். மறுபிறப்புனா என்ன? ஒரு மனிதன் மரித்து போய்விட்டால் அவனுக்கு உணர்வே இருக்காது. பாவத்தினால ஒரு மனுஷனுடைய ஆவியில் மரித்து போகும்பொழுது, வேதத்தில் எழுதியிருக்கு, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஒரு மனிதன் வந்து தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது அவன் பாவம் செய்கிறான். அப்படி பாவம் செய்யும் பொழுது அவனுடைய ஆத்துமாவில், அவனுடைய மனதில் உணர்ச்சியே இல்லாமல் போயிடும். அதுக்கு பின்னாடி அவன் திருடுவான், கொள்ளை கூட அடிப்பான், அவன் அம்பாட்டில் இருப்பான், கவலையே பட மாட்டான். மனிதர்களுக்கு விரோதமாக பேசுவான், மன்னிப்பு கேட்க மாட்டான். காரணம் என்னென்னா, அது பாவம்னு அவனுக்கு உணர்வே இருக்காது. சில பேர் அவங்க செய்கிற தப்புன்னு நமக்கு தெரியும், ஆனால் அவங்ககிட்ட போய் இப்படி தப்பு பண்ணிட்டீங்களா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அவங்க அடுத்தவங்க செஞ்ச தப்பை சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அவர்கள் செய்தது பாவம் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை. தன் பார்வையில் அவர்கள் நீதிமான்களாகவே இருக்கிறார்கள். ஏன் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய மனசாட்சி செத்து போய்விட்டது. அவருடைய ஆவியில் அந்த உணர்வடையக்கூடியதான அந்த உயிர் சக்தி இல்லை. பாருங்க, ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், அவனை ஊசி வச்சு குத்துனா கூட உணர்வே இருக்காது. பிகாஸ் ஹி இஸ் டெட். கல்லறையில் அடக்கம் பண்ணும்போது கல்லை தூக்கி போடுவாங்க, மண்ணை தூக்கி போடுவாங்க. அவங்க ஏன் இப்படி செய்கிறான்னு கேட்கவே மாட்டாங்க. ஆனால் உயிரோடு இருக்கும்போது தூக்கத்தில் அள்ளி போட்டிங்கன்னா கூட டபார்னு எந்திரிச்சிட்டு வந்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பான். ஏன்? அந்த சரீரத்தில் உணர்வு இருக்குது. ஆனால் மரித்து போன பின்னாடி உணர்வு இருக்காது. ஆவியிலையும் அப்படி தான், ஆத்மாவிலையும் அப்படி தான். நாம் வந்து பாவம் செஞ்சிட்டோம்னா அந்த உணர்வை மனசாட்சி இழந்து விடுகிறது. அதனால தான் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து அவனுடைய உள்ளத்தில் வந்து ஒரு உணர்த்துதலை உண்டு பண்ணும் பொழுது அந்த மனுஷன் மனம் திரும்புகிறான், தான் பாவி என்று அறிக்கையிடுகிறான். அப்பொழுது என்ன ஆகிறது? பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் அந்த உணர்வை அவனுக்கு கொடுக்கிறார். அதனால தான் அந்த ஆவியில் அவன் மறுபடியும் உணர்வடையும் பொழுது, உயிர் பெறும் பொழுது அதை மறுபிறப்பு என்கிறோம். மறுபிறப்பு. அந்த ஆவி ஏற்கனவே செத்து போச்சு, இப்போ மறுபடியும் பிறந்துருச்சு. இதுக்கு பின்னாடி தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் இந்த திருவிருந்தில் பங்கு பெறணும். பாருங்க, நம்முடைய பார்வையில் இந்த உணர்வு இல்லைன்னு சொன்னால் நாம் வந்து அந்த உணர்வை இழந்து மரித்தவர்களாக இருக்கிறோம். அவர்கள் இதில் பங்கு பெறக்கூடாது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 16:2. நம்மை நாமே நியாயந்திருக்கணும்னா நான் இதைத்தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாம் மறைவாக பாவத்தை மறைத்து வைத்து கொண்டு நம்மை நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்கிறோமா? பாவம் செய்துவிட்டு மற்றவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறோமா? யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறோமா? நாம் துணிகரமாக பாவம் செய்திருக்கிறோமா? வெளியில் மாய்மாலமாக நடிக்கிறோமா? இதெல்லாம் நம்ம நியாயந்திருக்கணும். என்ன நோக்கத்தோடு கூட ஒரு காரியத்தை செய்தோம், இதை நியாயந்திருக்கணும். அதுதான் நியாயம் தீர்ப்பது. அப்படின்னா நம்மை சீர்தூக்கி பார்ப்பது. நான் இதை செய்தேனே எதற்காக செய்தேன்? தான தர்மம் செய்யும்போது கூட விளம்பரத்துக்காக செய்யலாம். நம்மை பெரியவர்கள் என்று, இரக்கமுள்ளவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக செய்யலாம். சபையில் நீங்கள் ஓடியாடி வேலை செய்யலாம். உங்களை பார்க்கிறவர்கள் இவர் எப்படி வேலை செய்கிறாருன்னு சொல்கிறதுக்காக செய்யலாம். அப்போ தேவன் எதை பார்க்குறாருனா, மனிதன் வந்து வெளியரங்கமான கிரியைகளை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்குறார். வாசிங்க நீதிமொழிகள் 16:2. பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, ஆல் த வேஸ் ஆஃப் அ மேன் ஆர் கிளீன் இன் ஹிஸ் ஓன் சைட். ஒரு மனிதனுடைய பார்வைக்கு அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம், நான் செய்கிற காரியம் எனக்கு நல்லதாக தெரியுது, பட் தேவன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை. பட் த லார்ட் வெய்ஸ் த மோட்டிவ்ஸ். ஒரு மனிதனும் ஒரு காரியத்தை செய்வதற்கு உள்ளான நோக்கம் என்பது என்ன? தான தர்மம் செய்கிறவன் என்ன நோக்கத்தில் செய்கிறான்? ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த மனுஷன் வந்து தெரிந்து செய்கிறானா, தெரியாமல் செய்கிறானா, அறியாமல் செய்கிறானா, வேண்டுமென்று செய்கிறானா, யதார்த்தமாக செய்கிறானா, தெரிந்தே துணிகரமாக செய்கிறானா, என்ன நோக்கத்தோடு கூட செய்கிறான்? தேவனை மையமாக கொண்டு ஒன்றை செய்கிறானா, சுயத்தை மையமாக கொண்டு ஒன்று செய்கிறானா? வெதர் இஸ் செல்ஃப் சென்டர் ஆர் காட் சென்டர். ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படணும். பைபிள் எழுதியிருக்கு. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம்
31வது வசனம் என்ன எழுதியிருக்கு? புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. ஆனால் நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது என்னுடைய லாபத்திற்காக, என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக, எனக்கு இன்பமாக இருக்கிறது என்பதற்காக, அல்லது நான் விரும்புகிறபடினால அப்படின்னு செஞ்சேன்னா என்னுடைய அந்த பாவத்திற்கு பின்னாடி இருக்கிறது நான், எனக்கு லாபம், எனக்கு இன்பம், எனக்கு வசதி, எனக்கு பேர் உண்டாகும், எனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அப்போ என்னை மையமாக கொண்டு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். தேவனை மையமாக கொண்டு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த காரியத்தை நான் இப்படி செய்தால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் வருமே, நான் கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றிருக்கிறேன், நான் போய் ஒரு வாங்கல் கொடுக்கல உண்மையாக இல்லைன்னா, ஒரு மனிதனை ஏமாற்றினால், ஒரு மனிதனிடத்தில் நான் பொருளை திருடினால் அல்லது லஞ்சம் வாங்கினால், கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர் லஞ்சம் வாங்குகிறார்கள். அவருடைய பெயர் பத்திரிகையில் வருகிறது. அவர்கள் வேணால் முகத்தை மறைத்து கொள்ளலாம் ஃபோட்டோ எடுக்கும்போது. ஆனால் அந்த பெயரை பார்க்குறவங்களுக்கு நமக்கெல்லாம் என்ன இருக்குது? கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்து கொண்டு அவன் திருடனாக இருந்தால், கொலைகாரனாக இருந்தால், கொள்ளைக்காரனாக இருந்தால், லஞ்சம் வாங்குகிறவனாக இருந்தால், பொய் சொல்லுகிறவனாக இருந்தால், ஏமாற்றுகிறவனாக இருந்தால், வேசிக்கள்ளனாக விபச்சாரக்காரனாகவும் இருந்தால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களாலும். இன்னைக்கு பாருங்கள், நிறைய ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறோங்கிறாங்க. வெளியரங்கமான கிரியைகளில் அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதாக காட்டிக்கொள்கிறார்கள். பல பட்டங்களை எல்லாம் போட்டுக்கொள்வார்கள். ரெவரண்டும்பாங்க, பிஷப்புங்காங்க, பாஸ்டரும்பாங்க, ஊழியக்காரரும்பாங்க, என்னென்னமோ போட்டுக்கிடுவாங்க. தேவன் அதெல்லாம் பார்க்கறல. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நீ என்ன நோக்கத்தோடு கூட அதை செய்கிறாய் என்று பார்க்கிறார். அதுதான் அங்கே எழுதியிருக்கு. 16 நீதிமொழிகள் 16:2 நிறைய வசனம் இருக்குது. தேவன் இருதயத்தை தான் பார்க்குறார். 1 சாமுவேல் 16:7, எரேமியா 17:9, நீதிமொழிகள் 21:2, அப்புறம் லூக்கா 16:15 நிறைய வசனம் இருக்குது. தேவன் நமக்கு தெரியும், தேவன் இருதயத்தை தான் பார்க்கிறார். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மனுஷனுக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, நமக்கு வெளியரங்கமான கிரியை தான் தெரியும், என்ன நோக்கத்தோடு கூட செய்கிறான் என்பது நமக்கு தெரியாது. அது மறைந்திருக்கிறது. ஒரு மரத்தை பார்க்கும்போது அதனுடைய மரமும் அதனுடைய கிளைகளும் இலைகளும் காய்களும் கனிகளும் தெரிகிறது, வேறு தெரியாது. தேவனுக்கு வேரோடு கூட எல்லாம் தெரியணும். ஒரு மனிதன் என்ன நோக்கத்தோடு கூட இதை செய்தான் பாருங்க. ஒரு பெண் ஒரு தேவையோடு இருக்கிறாங்க. ஒரு ஆண் ஓடி ஓடி உதவி செய்கிறான். நமக்கு பார்க்க சரி, பாவம் இறக்கப்பட்டு செய்கிறார். அவனுடைய உள்நோக்கம் என்னவென்று தேவன் அறிவார். அவன் பால் ஈச்சையினால் நிறைந்து அந்த பெண்ணுக்கு உதவி செய்கிறானா, அல்லது அந்த பெண் அந்த ஆணுக்கு உதவி செய்கிறாளா, அல்லது உண்மையிலே ஒரு மனிதாபிமானத்தோடு கூட இறக்கப்பட்டு செய்கிறார்களா, தேவன் பார்ப்பார். அதே மாதிரி தான் ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி, நாம் என்ன பார்க்குறோன்னா வெளியரங்கமான காரியங்களை பார்க்குறோம். நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம், இவன் நல்லவன் அவன் கெட்டவன் சொல்லிட்டு. ஆனால் நல்ல காரியத்தை செய்கிறவன் கெட்ட நோக்கத்தோடு கூட செய்ய முடியும். நல்ல நோக்கத்தோடு கூட செய்கிற காரியம் அறியாமையினால் தவறாக போக முடியும். ஆக தேவன் வெளியரங்கமான கிரியைகளை மட்டும் பார்ப்பதில்லை, அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கமான நோக்கங்கள், ஹிஸ் இன்டென்ஷன்ஸ், ஹிஸ் மோட்டிவ்ஸ், ஹிஸ் சீக்ரெட் தாட்ஸ். அவன் மனிதர்கள் யாரும் பார்க்க முடியாத, கணவன் மனைவி ஒரே படுக்கையில் படுத்திருப்பாங்க, கணவனுடைய இருதயத்தில் என்ன சிந்தனைன்னு தெரியாது, மனைவனுடைய இருதயத்தில் என்ன சிந்தனை ஓடுன்னு தெரியாது. தேவன் ரெண்டையும் தெரியும். நமக்கு வெளியரங்கமாக என்ன செய்கிறோம்னு தெரியும். ஆனால் தேவனுக்கோ என்ன செய்கிறோம் என்பது மாத்திரமல்ல, எதற்காக செய்கிறோம், எந்த நோக்கத்தோடு கூட செய்கிறோம் என்பதும் சேர்த்து தெரியும். அதனால தான் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே நம்ம வாச்சோம், நம்மை நாமே நியாயந்தீர்க்க வேண்டும் என்று. இங்கே எழுதியிருக்கிறது, மற்றவர்களை நீங்கள் நியாயந்தீர்க்க வேண்டாம் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். சகோதரர், போதும் பாருங்க, தேவன் என்ன செய்வாரம்னா, நீங்க யாரையும் நியாயந்திருக்க வேண்டாம். டு நாட் கோ ஆன் பாசிங் ஜட்ஜ்மெண்ட் பிஃபோர் த டைம். 5ஆவது வசனம், கர்த்தர் வருமளவு நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்று குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஏனென்றால் நிறைய காரியம்
இருளில் ஒரு காரியம் மறைந்திருக்கிறது போல அது அவர்களுடைய நோக்கங்கள் மறைந்திருக்கிறது. ஆனபடினால உள்நோக்கம் என்னன்னு தெரியாமல் நீ முடிவெடுத்தா வெளியரங்கமான கிரியை வைத்து நீ தவறான முடிவுக்கு வந்து விட முடியும். ஆனபடினால நீ நியாயந்திருக்கிற வேலையை செய்ய வேண்டாம், அது தேவன் செய்யட்டும். அவர் எப்போ செய்வார்? அவர் வருகையில் அதை செய்வார். அது வரைக்கும் நான் என்ன செய்யணும்? நீ அமைதியாயிரு. அப்போ நான் அவருடைய வருகை வரைக்கும் நான் என்ன நியாயந்திருக்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு ஒரு வேலை யார் மேலேயாவது ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ பிள்ளைகள் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறபடினால அவர்களை நீங்கள் வந்து சிக்ஷித்து சரியான வழியில் நடக்கிறதுக்காக அவங்களிடத்துல காரியங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கேட்டு விசாரித்து அது வந்து தவறு என்று தெரிந்தால் அவர்களுக்கு புத்தி சொல்லலாம். யூ ஹாவ் லிமிட்டட் பவர் டு ஜட்ஜ் யுவர் சில்ட்ரன். அதே மாதிரி தான் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். மேலான அதிகாரம் உள்ளவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் மற்ற மனிதர்கள், சர்ச்சில் உள்ள மற்ற பிரதர்ஸு சிஸ்டர்ஸு, மற்ற குடும்பத்தில் உள்ளவங்க, நம்முடைய குடும்பத்திலே கூட நாம் ஒருவர் அறியாமல் நியாயந்திருத்து மனசை புண்படுத்தி விட முடியும். ஆக இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து டு நாட் கோ ஆன் பாசிங் ஜட்ஜ்மெண்ட். அப்போ நான் என்ன செய்யணும்? தேவன் வரும்போது என்ன செய்வாராம்? இப்போ வந்து என்ன நோக்கத்தோடு கூட மனிதர்கள் செய்கிறார்கள் என்பதெல்லாம் மறைந்திருக்கிறது. இருளிலே ஒரு காரியம் மறைந்திருக்கிறது போல. நம்ம வந்து இருட்டுக்குள்ளே இருக்கிறோன்னா இங்கே ஒரு பாம்பு வந்தால் கூட தெரியாது. இப்போ பாருங்கள், இப்போ எல்லோரும் உட்காந்துருக்குறோம், இங்கே ஏதோ ஒரு சின்ன பூச்சி பறந்து வந்துச்சு, உடனே பிரதர்ஸ் வர்றாங்க அடிக்கிறதுக்கு. ஏன்னா அது வெளிச்சத்தில் தெரியுது. சப்போஸ் இங்கே இருட்டாக இருந்தால் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்போ இருள் வந்து நிறைய காரியங்களை மறைச்சிருது. அதே மாதிரி தான் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் என்ன என்பது மனிதர்களுக்கு தெரியாது. இன்னும் அருமையானவர்களே, தேவன் என்ன சொல்கிறாரு? நீ மற்றவர்களை நியாயந்திருக்க வேண்டாம், உன்னை நீ நியாயந்திரு. உன்னுடைய இருதயத்தில் நீ ஒரு காரியத்தை செஞ்சினா என்ன நோக்கத்தோடு கூட செய்தாய், ஒரு காரியத்தை பேசினீன்னா என்ன நோக்கத்தோடு கூட பேசினாய், உன் இருதயத்தில் மறைந்திருக்கிற காரியம் என்ன, அதை நீ நியாயந்திருத்துப்பாரு. அப்போ இந்த திருவிருந்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய பார்வைக்கு நாம் எல்லாருமே நீதிமான்கள் தான். ஏன்னா நம்ம சில காரியங்களை தெரிஞ்சு செய்வோம், தெரியாமல் செய்வோம். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறார் அப்படின்னா, அது சின்ன விஷயமா பெரிய விஷயமான்னு பார்க்குறத விட அதை தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா. பாருங்கள், நாம் வந்து அறிந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். என்னாகமம் 15வது அதிகாரம். என்னாகமம் 15வது அதிகாரம். அங்கே ஓய்வு நாளில் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று இஸ்ரவேலர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 கட்டளையில் அது ஒன்று. ஆனால் ஒரு மனிதன் ஓய்வு நாளில் போய் அந்த கட்டளையை மீறி அவன் போய் விறகு பொறுக்குகிறான் சமைப்பதற்காக. நம்முடைய பார்வையில் விறகு பொறுக்கிறதுனா அது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் தேவன் அதை எப்படி பார்க்குறார் அப்படின்னா, பாருங்க 15வது அதிகாரம். அவர்களை வந்து பிடித்து கொண்டு மோசேயும் ஆரோனும் அவனுக்கு முன்பாக கொண்டாந்து நிறுத்துகிறார்கள். அப்பொழுது 34 வசனத்துல வாசிங்க. 15, 34, 35. அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லறிய கடவர்கள் என்றார். யார் சொன்னது அப்படின்னா, தேவன். கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாருன்னா, பாளையத்துக்கு புறம்பே கொண்டு கல்லால் எறிஞ்சு அவனை கொள்ளுனார். ஏன் அப்படின்னா, தேவன் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். அதுக்கு அவன் கீழ்ப்படியாமல், தெரிந்தே போய் கீழ்ப்படியாமல் இருக்கிறான். அப்ப தேவன் எந்த மாதிரி தண்டனை கொடுக்கிறார், தண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னா, பாருங்க மேல இருக்கு 15வது அதிகாரத்திலேயே 27 to 28 வாசிங்க. ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்தானாகில் ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன். அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாருக்கு? அறியாமையினால செய்தவனுக்கு. ஒருவன் அறியாமை இது பாவம்னு செய்யலை. நாம் வந்து இப்போ ரோட்டு போகிறோம், திடீர்னு இது ஒன் வேன்னு பண்ணி சொல்லிடுறாங்க, நமக்கு தெரியாது. நம்ம போனோம்னாக்கும் போலீஸ்காரங்க வந்து பனிஷ் பண்ணுவாங்க. தெரிந்து வந்தவனுக்கு அதே பனிஷ்மெண்ட்டு, தெரியாதவனுக்கு அதே பனிஷ்மெண்ட்டு. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து என்ன நோக்கத்தில் வந்தான்னு தெரியாது. அப்படி நாம் வந்து அவர் அப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கலைன்னா எல்லாருமே என்ன செய்வாங்க, மாட்டிக்கிட்டா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? யாரையுமே தண்டிக்க முடியாது. ஸோ மனுஷன் என்ன செய்கிறாங்கன்னா, அதிகாரிகள் கூட நீ இதை செஞ்சியா, ஆமாம் போ உனக்கு தண்டனை. ஆனால் தேவன் எப்படி பார்க்குறாருனா, இவன் தெரிஞ்சு செஞ்சானா தெரியாமல் செஞ்சானா? தெரிந்து துணிகரமாக செஞ்சா அவனுக்கு என்ன தண்டனை? அடுத்து எழுதியிருக்கு 29 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களில் பிறந்தவனுக்கும்
உங்களுக்குள்ளே தங்கும் அந்நியனுக்கும் அறியாமையினால் பாவம் செய்தவன் நிமித்தம் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும். சரி, நீங்கள் இஸ்ரவேலராக இருந்தாலும் சரி, அந்நியனாக இருந்தாலும் சரி, அறியாமல் பாவம் செஞ்சால் ஒரே தண்டனை தான், ஒரே மாதிரி தண்டனை. சரி, அடுத்து. அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தார் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். போதும். அப்போ தேவன் எப்படி பார்க்குறாருனா, அறிந்து செய்தார்களா, அறியாமல் செய்கிறார்களா, துணிகரமாய் செய்தார்களா, அல்லது யதார்த்தமாக அவர்கள் அறியாமையில் செய்து விட்டார்களா, வேண்டுமென்றே செய்கிறார்களா, அல்லது நினையாமல் நடந்து விட்டதா. பாருங்கள், இப்போ திடீர்னு 2 பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, கல்லை விட்டு எரிஞ்சு விளையாடுறாங்க, அல்லது மரத்தில் இருக்கிற ஒரு காயை பறிக்கிறதுக்கு கல்லை விட்டு எறிகிறான், அது போய் என்கிட்ட யார் மேலே அது விழுந்து காயப்படுத்திடுது. கல்லை விட்டு எரிஞ்சானா ஆமாம், காயப்படுத்திச்சானா ஆமாம், ஆனால் வேணும்னு செய்யவே இல்லை, வேணும்னு செய்யலை. ஒருவேளை அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் ஒரு சில இறந்து போயிடுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், அதை விபத்துன்னு சொல்கிறோம், கொலைன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு தெரியுது வேணும்னு செய்யலை, ஏதோ ஒரு பதசத்தில், அல்லது பிரேக் பிடிக்கலை, அல்லது அவங்க நிதானம் தவறிட்டாங்க அப்படின்னு. அதே சமயத்தில் ஒரு மனுஷன் குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆனால் என்ன பண்ணுறான், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல, நீ ஏன் குடிச்சிட்டு ஓட்டின? அப்போ இன்னொரு மனுஷன் பாதிக்கப்படுறதுக்கு உன்னுடைய கீழ்ப்படியாமை தான், சட்டத்தை மதிக்காதான் உனக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இப்படி தான் தேவன் ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கத்தை பார்க்கிறார். என்ன அருமையானவர்களே, நாம் இந்த திருவிருந்தில் பங்கு என்பதற்கு முன்பாக நாமே நியாய்ந்திருப்போம். நான் அறிந்து பாவம் செய்திருந்தாலும், அல்லது ஒருவேளை அறியாமல் பாவம் செய்திருந்தாலும், நம்மை நாமே நியாயந்திருத்து அதை அறிக்கையிட்டு விட்டால் தேவன் கண்டிப்பாக மன்னிப்பார். மனிதனுக்கு விரோதமாக பண்ணியிருந்தால், அது அவர்களுக்கு தெரிய வந்திருந்தால், அந்த மனிதரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம். அப்படி கேட்க முடியல, அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க அல்லது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நீங்கள் எனக்கு மன்னிச்சிருங்க. God has the right to forgive any sin. எந்த பாவத்தையும் மன்னிக்க அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஏனென்றால் எல்லா மனிதர்களையும் படைத்தவரும் எல்லா மனிதருக்காக தண்டனை அனுபவித்தவரும் அவர் தான். எனவே அருமையானவர்கள், இப்படி தான் நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை ஆண்டவர் நமக்கு மன்னிப்பார். அப்படி தான் நாம் நம்மளை தகுதிப்படுத்திக்கிற முடியும். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானசானம் எடுத்துட்டா, அதுக்கு பின்னாடியே நீங்கள் பாவம் செய்திருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த பாவத்தை, நான் சொன்னது போல் இருக்கும், மனிதர்களுக்கு விரோதமாக செஞ்ச மனிதரிடத்துலையும் தேவனுக்கு விரோதமாக செஞ்ச தேவனிடத்துலையும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகும் பொழுது நம்ம தகுதியுள்ளவர்கள் ஆக்கி கொள்கிறோம். எனவே என்னால் மன்னிக்க முடியல, என் இருதயத்தில் இன்னும் கசப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், அல்லது நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை அப்படின்னு சொன்னால், அல்லது சபைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து உங்களுடைய தப்பிதங்களை நீங்கள் உணராமல் இருந்து திருச்சபையிலிருந்து உங்களை கடிந்து கொண்டு நீங்கள் இதில் பங்கு பெறக்கூடாதுன்னு சொன்னால், இந்த திருவிருந்தில் நீங்கள் பங்கு பெறக்கூடாது. அதையும் மிஞ்சி நான் பங்கு பெறுவேன் நீங்கள் துணிகரத்தினால் பண்ணால், தேவன் சொல்கிறாரு அந்த ஆத்துமா சாகும். சிலர் நித்திரை அடைந்து இருக்கிறார்கள். நித்திரைன்னா மரணத்தை தான் குறிக்குது. அது ஒருவேளை ஆவிக்குரிய நித்திரையாக இருக்கலாம், அல்லது சரீர பிரகாரமான நித்திரையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட தண்டனைக்கு போக வேண்டாம். அதனால் எப்படியாவது நான் திருவிருந்தில் கலந்து கொண்டால் போதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு வாரம் திருவிருந்தில் கலந்து கொள்ளாட்டா கூட பரவாயில்ல, ஆனால் தகுதி இல்லாமல் பங்கு வரக்கூடாது. இதை நம்ம ஜாக்கிரதையை எடுத்துக்கொள்வோம்.